ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் கிரேவிக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. அதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்கியாம்மா. பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகா, வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 4-5 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பூண்டு, முந்திரி 4-5, கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் சேர்க்கறதா சேருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 2-3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கோம். அதாவது நல்லா இதை நல்லா ஆற வச்சுக்கிட்டோம். மையை அரைச்சிட்டு வந்துடுறேன். நீர் கட் பண்ணி எடுத்துக்கினாங்க. கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டு எண்ணெயாம்மா நெய் போட்டுட்டு எண்ணெய் நெய் எதனா சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக. வானலில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கு, கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் தேவைன்னா சேர்த்துங்க, இல்லை எண்ணெயே இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் இது, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வறுக்கிறோம் பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போதே பட்டை, லவங்கம் அதெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை அதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா அதோட வதக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரம் மசாலா ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்படி ஒரு பாதி லெமன் மட்டும் புழிஞ்சிக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்து ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை அதில் சேர்த்துடலாம். பன்னீர் எல்லாம் சேர்த்தாச்சு. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணதானே, அதனால் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கொஞ்சம் நேரத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக டேஸ்ட் நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.